இனி வறுமை நீங்கி செல்வம் பெருகும். 100ல 70% ஆஃப் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு தெரியாது என்ன பண்ணா வெல்த் அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, அந்த 30% மட்டும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அதுக்கான க்ளூ இந்த வீடியோல இருக்கு. ஹாய், திஸ் இஸ் கோகிலா தேவி. நான் ஒரு 5 இயர்ஸா ஆஸ்ட்ராலஜி லேர்னிங் அண்ட் ரிசர்ச்ல இருக்கிறேன். இப்போ ஒரு 2 இயர்ஸா ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். வித் 200+ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஐ எம் மூவிங் ஃபார்வர்ட் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோடைய லாஸ்ட் செக்மெண்ட்ல ரிஷபம் ராசிக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஃபீசிபிளா இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரிக்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஆஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எவ்ரி வீக் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபம் சுக்கிரனுடைய பெண் வீடு. ரிஷபம் துலாம் இது ரெண்டுக்குமே சுக்கிரன் தான் ராசி அதிபதியா வருவாரு. இதுல சுக்கிரனுடைய பெண் வீடு இந்த ரிஷபம். ராசிகளை ஆண் பெண்ணுன்னு ஆல்டர்னேட்டிவா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுல இது ரிஷபம் சுக்கிரனுடைய பெண் வீடு. ஓகே, இது ஒரு நில ராசியும் கூட. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த ரிஷபம் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு கூடிய அந்த பொறுமை, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே இவங்க ரிசம்பிள் ஆவாங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நேச்சுரலாவே ஒரு நல்ல லுக்ஸ் இருக்கும். அண்ட் அவங்க இவன்தோ கொஞ்சம் ஒரு டஸ்கி ஸ்கின்னா இருந்தா கூட அவங்க நல்ல அழகான ஒரு சிமெட்ரிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. எப்படி இருப்பாங்கன்னா, மற்ற பிளானட்ஸோடைய கனெக்ஷன்ஸையும் நம்ம பார்க்கணும். பட் ஸ்டில் அவங்களோட லுக்ஸ் இப்படி இருக்கும். தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. அப்புறம் சம் கைண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. நல்ல சொபிஸ்டிகேட்டடான லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சுக்கிரனுடையது. சுக்கிரனுடைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க அப்படியே இவங்க கிட்ட பார்க்கலாம். சுக்கிரனுடைய ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்க, அதுவும் எஸ்பெஷலி ரிஷபம் ராசியில லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ் இருக்கும். அகெயின் மற்ற பிளானட்ஸையும் அவங்கள லக்னாதிபதிக்கு கிடைச்ச கனெக்ஷன்ஸை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்புறம் இந்த மார்ச் மந்த் நடந்த சனி பயிற்சி, கும்பம்ல இருந்து மீனம்க்கு டிரான்சிட் ஆச்சு சாட்டன். இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வருஷம் 2025 அண்ட் 2026 ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின ராசி பலன் தான் இந்த வீடியோ. சாட்டனோட பாட்டு என்னன்னா, சனி மீனம் ராசிக்கு கும்பம்ல இருந்து டிரான்சிட் ஆகி வந்திருக்கு. மீனம் ராசி மேல இருக்கக்கூடிய அந்த சாட்டன் 3வது பார்வையா ரிஷபம் ராசியை பாக்குது. நான் ப்ரீவியஸா மேஷம் ராசிக்கு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு இப்ப எல்லாமே ஓவர் கமையை வந்திருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி 11th பிளேஸ்ல இருந்து 3வது பார்வையா ராசி மேல அந்த சந்திரனுக்கு சனியுடைய பார்வை விழுகுது. மனசு, ராசினா மனசு, அப்புறம் அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். அம்மா விஷயங்கள், நம்ம மனசு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். கைண்ட் ஆஃப் சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் வித்தவுட் எனி ரீசன். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனா அவங்களுக்கு என்ன ரீசன்னு தெரியும், ஆனா அவங்களுக்கான சொல்யூஷனை ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும். அகெயின் இது 11th பிளேஸ். 11th பிளேஸ் ஓல்டர் சிப்ளிங்கை குறிக்கக்கூடியது ஸ்தானம். ஓல்டர் சிப்ளிங்னா உங்களுடைய மூத்த சகோதரன். அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ஏதாவது இப்போ அலைன்ஸ் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ரைட் டைம் இது கிடையாது. சாட்டன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணும். ராகு உங்க ராசிக்கு 10th பிளேஸ்லயும், கேது 4th பிளேஸ்லயும் இருக்கு. சனி உங்க ராசிக்கு 11th பிளேஸ்ல இருக்கு. குரு தனஸ்தானம், தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2nd பிளேஸ்ல இருக்கு. ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 10th இருக்கக்கூடிய இந்த ராகு இவன்தோ குருவோடைய பார்வை வாங்கிதான் இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் பிசினஸ்ல. ஏன்னா அது பிசினஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா, 10th பிளேஸ். பிசினஸ்ல சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், பட் இட்ஸ் சம்வாட் மேனேஜபிள். அகெயின் இது உங்களுக்கு பெரிய லாஸ் கொடுக்காது. பிசினஸ்ல உங்களோட ப்ராக்ரஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் இந்த ராகு. அப்புறம் இந்த கேது உங்க ராசிக்கு வீடு, வாகனம், அம்மா இந்த விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய 4th பிளேஸ்ல இருக்கு இல்லையா. இந்த விஷயம் எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ்னா எப்படின்னா, உங்களுக்கு வீடு, வாகனம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, வெஹிக்கிள்லாம் வாங்கினீங்கன்னா அதுல கொஞ்சம் செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பார்வையால 6, 8, 10வது இடத்தை ஆக்டிவேட் பண்ணுது. ஓகே, ஆக்டிவேட்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா, அந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த 6, 8, 10வது
ஸ்தானங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஐ மீன் நல்லா செழிப்பாகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, கம்மிங் பேக் டு அவர் டைட்டில் கண்டென்ட். இனி வறுமை நீங்கி செல்வம் பெருகும். எப்படி செல்வம் பெருகும்? ஐ மீன் என்ன மாதிரியான வேலை உங்களுக்கு பணம் வரும்? ஓகே, பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா குரு பயிற்சியாகி ரிஷபம் ராசில இருந்து மிதுனம் ராசிக்கு வந்திருக்கு. இந்த குரு பயிற்சி ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தனஸ்தானமுக்கு வந்துருச்சு. ப்ரீவியஸா உங்க ராசி மேல இருந்த குரு இப்ப டிரான்சிட் ஆகி தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம் இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா, குரு வந்து ஒரு சுபகிரகம், இருக்கிற இடத்த ஆக்டிவேட் பண்ணும், பார்க்குற இடங்களையும் ஆக்டிவேட் பண்ணும். இருக்கிற இடம் செகண்ட் பிளேஸ் தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம் இது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஐ மீன் நல்ல நல்ல மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய பார்ட்னர், அப்புறம் உங்களுடைய மணி, உங்களுடைய ஃபினான்ஸ் எல்லாமே வந்து இந்த டைம் இம்ப்ரூவ் ஆகும். பணம் எப்படி வரும் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லாட்ரி, கேம்பிளிங் மாதிரியான விஷயம் கொஞ்சம் நம்பர் 2 வேல தான் வரும் மணி. நிறைய ஃபாரின் ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபாரின் டெலிகேட்ஸ் மூலமாக வரும். அப்புறம் நிறைய அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இதுலலாம் உங்களுக்கு மணி இந்த டைம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மறைமுகமான அதிர்ஷ்டம் இதெல்லாமே வந்து 8th பிளேஸ் குறிக்கும். குருவுடைய பார்வை 8th பிளேஸ் ஆக்டிவேட் பண்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா உங்களுக்கு மணி கிடைக்கும். பிஸ்னஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு செட்பேக்ஸ் இருக்கும், ஆனா ஜாப் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும் ஜாப்ல. அப்புறம் ஜாப் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா ப்ரீவியஸா, அவங்க எல்லாருக்கும் இந்த டைம் நல்ல பெட்டரான ஜாபே கிடைக்கும் நீங்க முன்னாடி இருந்ததை விட. அப்புறம் கொஞ்சம் இந்த லோன் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எஜுகேஷன் லோன், கார் லோன் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ சாங்ஷன் ஆயிடும். Alright, these are the positive things which are going to happen for Rishabam Rasi in this 2025 and 2026. Again, இது வந்து உங்க பர்த் சார்ட், அப்புறம் எவ்ரி மந்த் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமம், அப்புறம் மற்ற பிளானட்ஸோடைய டிரான்சிட் இதெல்லாம் சேர்த்து கம்பைண்டா தான் உங்களுக்கு பலன் நடக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த சொன்ன இந்த 1 இயர்க்கு வந்து இந்த ராகு கேது சாட்டன் இந்த பலன்கள்லாம் காமன். ஆல்ரைட், ரிஷபம் ராசிக்கே உண்டான நேச்சுரல் டெண்டன்சி அவங்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ், தே ஹேவ் லாட் ஆஃப் பேஷன்ஸ், தட் இஸ் ஹவ் தே ஆர். அவங்களுக்கு வந்து ஒரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட அதை பார்ப்பாங்க. ஈவன் தோ இந்த சாட்டனுடைய அந்த 3வது பார்வையால அவங்களுக்கு சம் டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் அவங்களால டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். சம் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி கம்போஸ்டா இருப்பாங்க அந்த பர்சன், அந்த ரிஷபம் ராசியில பிறந்த பர்சன். அவங்களுக்கு தெரியும் எப்படி அதை வந்து ஓவர் கம் ஆகி வரணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ரிஷபம் ராசிக்கு சைக்கலாஜிக்கலா வந்து எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சூப்பர் எம்பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான கரெக்டான அப்ராப்ரியேட்டான ராசி தான். என்னோட அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் பண்ணலாம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. மிதுனம் ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் இட் அவுட்.